ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ மந்தாரா. இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா பாயில் ஆகிடும். இதை வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போது கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ உருளைக்கிழங்கு கூடவே எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்போது குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம பால்ஸாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ நம்ம பால்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து டிப் பண்ணணும். ஸோ நிறைய திக்காக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி பதத்தில் வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸை வந்து மைதாவில் நம்ம டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஆயிலில் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச பால்ஸ் எல்லாம் இதே மாதிரி மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி நம்ம ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டவ் வந்து நீங்கள் நிறைய ஹையாக வைக்காமல் சிம்லேயே வச்சு இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே சீக்கிரமாக பிரேக் ஆகிடும். ஸோ டர்ன் பண்ணாமல் கூட அவ்வளோதான், நீங்கள் பார்த்து டர்ன் பண்ணிக்கணும். ஸோ பிரேக் ஆகிற சான்சஸ் இருக்கும். இப்போது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. எல்லாமே நம்ம கோல்டன் ப்ரௌன் சேஞ்ச் ஆனதும் நம்ம எல்லாத்தையும் இதை எடுத்துடலாம். ஸோ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங்க்கு எல்லாமே சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.